அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது மீண்டும் படுகொலை முயற்சி நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த தொகுப்பில். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணம் பாம் பீச் கவுண்டியில் உள்ள தனது கோல்ஃப் மைதானத்தில் பிரச்சார அசதியை போக்க கோல்ஃப் விளையாடி தன்னை உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தார் எதிர்வரும் அமெரிக்க தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் களமிறங்கியுள்ள ட்ரம்ப். அவர் விளையாடிக் கொண்டிருந்த இடத்தில் இருந்து கிட்டத்தட்ட 450 மீட்டர் தூரம்தான் இருக்கும். புதர்களுக்கிடையே ட்ரம்ப் விளையாடிக் கொண்டிருந்த இடத்தை குறிப்பார்த்துக் கொண்டிருந்தது AK-47 ஸ்டைல் துப்பாக்கி. அதிர்ச்சியடைந்த சிறப்பு பாதுகாப்பு படை வீரர்கள் துரிதமாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர். துப்பாக்கி வைத்திருந்த ஆசாமி கண்ணிமைக்கும் நொடியில் காரில் ஏறி தப்பிவிட்டார். உடனடியாக பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்டார் ட்ரம்ப். அமெரிக்க சிறப்பு பாதுகாப்பு படையினரின் சாமர்த்தியத்தால் பெரும் அசம்பாவிதம் முன்கூட்டியே தடுக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகளை கண்டதும் துப்பாக்கியையும் உடைமைகளையும் அங்கேயே போட்டுவிட்டு தப்பிய ஆசாமி பயன்படுத்திய காரின் படம் சிக்கியது. கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய ரியான் வெஸ்லியை சுற்றி வளைத்து கைது செய்தது காவல்துறை. கடந்த ஜூலையில் பென்சில்வேனியா மாகாணத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தின் போது எதிர்வரும் அமெரிக்க தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் களமிறங்கியுள்ள ட்ரம்பை குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் நல்வாய்ப்பாக உயிர் பிழைத்தார் ட்ரம்ப். துப்பாக்கி குண்டு ட்ரம்பின் காதை பதம் பார்த்து சென்றது. முகத்தில் ரத்தம் வழிய வழிய கையை உயர்த்தி தன் போராட்ட குணத்தை வெளிப்படுத்தியிருந்தார் ட்ரம்ப். அதன் பிறகு ட்ரம்புக்கான ஆதரவு எதிர்பாராத அளவு அதிகரித்தது. முதல் படுகொலை முயற்சி முடிந்து 2 மாதங்கள் தான் ஆகிறது. அதற்குள் மீண்டும் அதே போன்ற சம்பவமா என நினைக்க தோன்றுகிறது. இதுவும் பார்க்க படுகொலை முயற்சி போலதான் தெரிகிறது என கூறி அதிர்ச்சியடைய வைக்கிறது FBI. நான் ஒருபோதும் சரணடைய மாட்டேன் என்ற வாக்கியத்துடன் தான் பாதுகாப்பாகவும் நலமுடனும் இருப்பதாக தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார் ட்ரம்ப். என் மீதான 2வது படுகொலை முயற்சிக்கு பிறகு எனது தீர்மானம் மேலும் வலுவாகி உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்பின் போட்டியாளரான ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் பாதுகாப்பாக இருப்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் அரசியல் வன்முறைகளுக்கோ அல்லது வன்முறைகளுக்கோ ஒருபோதும் இடமில்லை என தெரிவித்துள்ள பைடன் ட்ரம்பின் பாதுகாப்பை உறுதி செய்ய அமெரிக்க பாதுகாப்பு துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். முதல் படுகொலை முயற்சியின் போதே அமெரிக்க சீக்ரெட் சர்வீஸ் என அழைக்கப்படும் சிறப்பு பாதுகாப்பு படைப்பிரிவின் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் சீக்ரெட் சர்வீஸின் இயக்குநர் கிம்பர்லி சீட்டில் தனது பதவியை ராஜினாமா செய்தார். 2வது சம்பவத்தால் அமெரிக்க சீக்ரெட் சர்வீஸ் மீதான அழுத்தம் மேலும் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.